அப்பப்பப்பப்பா நல்லா கரூருக்கு போனார்யா விஜயண்ணா. விஜயண்ணா பேசாமல் சென்னையிலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்காக கரூர் போனால் இப்படி புலம்பி தள்ளுறானுங்க. விட்டா அவன் எதுனா பண்ணிப்பானுங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வெறியா இருக்கானுங்க இந்த ஜென்சியில் இருக்க பயலுங்க. அவர் அப்படி பேசினாரா, அவர் இப்படி பேசினாரா, அப்படி பேசலையா, இப்படி பேசலையா அப்படின்னு கூவிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவர் கரெக்டாக தான் பேசினார். உங்களுக்கு எங்கே குத்துதுன்னு தான் தெரியல. அதில் அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது இப்படி பண்ணி ஒரு மியூட் போட்டாப்புல. அது டேஷ் என்ற வார்த்தை தான். டேஷில் நம்ம என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். இவனுங்க பச்சை ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் விஜயண்ணாவோட மைண்ட் வாய்ஸில் இவனுங்கள பச்சையாக கேட்பாருன்னு தெரிஞ்சு இவனுங்களே ஃபில் பண்ணிக்கிட்டு கத்துறாங்க. ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுறதா, ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுறதா. இப்போ இருக்கிறதே முதலமைச்சர் விஜய் தான். இன்னமும் வந்து ஸ்டாலின் அவர்களே குறை சொல்லிட்டு தீய சக்தியாக குறை சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் எங்கே போகக்கூடாதுன்னு நீங்கள் யாரையா டிசைட் பண்ணுறது? டிசைட் பண்ணி போய் கேஸை போடுறீங்க. உங்கள் அல்ல கையை விட்டெல்லாம் கேஸை போடுறீங்க, கலர்றீங்க பிரச்சனையை. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னா, ஒரு அரசாங்கம் வந்து இறங்கி வந்து பாதிப்படைஞ்ச ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ணுது. அந்த உதவியை பண்ணக்கூடாதுன்னு கெடுக்க பார்க்குறது யார்? நம்ம தீய சக்தி. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? தன்னோட சுயநலத்துக்காக மக்கள் எப்படி போனால் என்ன, அதாவது இப்போ இந்த பதவியெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கொடுத்தா காலத்துக்கும் ஒரு பேர் வந்து நிலச்சி நிற்கும், இது நிற்கக்கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் எச்சன்றது. இதை தூக்கிட்டு ஜென்சியில் இருக்கிறவங்களாம் படையெடுத்து வந்து அவ்வளோ பேச்சு. நீங்கள் என்ன பேசினாலும் எங்கள் அண்ணனோட கால் மண்ணுக்கு கூட ஈடாக மாட்டீங்க. அவ்வளோதான். பேசுகிற வாய் பேசி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் போகுது. எங்கள் அண்ணன் சிறப்பாக சூப்பரான ஆட்சி இங்கே கொண்டு தான் வரப்போகிறார். எந்த முதலமைச்சர்னாச்சும் ஒரு மேடையில் நின்று எவனாச்சும் லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், என் பேரை சொல்லுங்கள். மீறி அவன் எதனா பிரச்சனை பண்ணால் அவன்கிட்ட சொல்லுங்கள். முதலமைச்சராக இருக்கிறது எங்கள் அண்ணன், என் புள்ள அப்படின்னு சொல்லுங்கன்னு எந்த முதலமைச்சர்னா சொல்லியிருக்காரா? அந்த கட்ஸ் இருந்துச்சா உங்கள் தலைவர்களுக்கெலாம்? கிடையாது. ஏன்னா எல்லாம் ஊழல் வாதிங்க. ஊழல் பண்ணி வாங்கி கொட்டிட்டவங்க எப்படி சொல்லுவாங்க? ஆனால் எங்கள் அண்ணன் ஊழலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர், ஊழலே வாங்கக்கூடாதுன்ற ஒரு கொள்கையில் இருக்கிறவர். அதனால தான் தைரியமாக நெஞ்சு நிமித்தமாக அந்த வார்த்தையை சொன்னாப்புல. அதை சொன்னோடனே வயிறு எரிஞ்சிட்டானுங்க. வயிறு எரிஞ்சிட்டு ஆஹா யாரையுமே தரக்கூடாது சொல்லி தூண்டி வர விட்றானடா, இப்படி தான் நம்ம பொழப்பு எப்படா ஓடும். இனி மக்கள் என்ன பண்ணுவாங்க? யார் லஞ்சம் கேட்டாலும் உடனே என்ன சொல்லுவாங்க? ஏய் இது எங்கள் அண்ணனோட ஆட்சி, இது எங்கள் பையனோட ஆட்சி, என்ன லஞ்சம் வந்து கேட்குற போய் சொல்லி விட்டுருவேன், அவ்வளோதான். சொன்னால் உன் வேலை போயிடுன்ற பயம் காட்டுவாங்க. இதனால் இப்போ தீய சக்தி என்ன பண்ணுது? ஆஹா எப்படியாச்சும் இந்த கட்சியை ஒரு 6 மாதத்தில் கவுத்துடலான்னு பார்த்தோம். இவன் போக அடிக்கலை ஸ்ட்ராங்காக போட்டே போகிறான். அப்புறம் எப்படா இந்த கட்சியை வந்து நம்ம கலைக்க முடியவே முடியாது போல். இன்னொரு 50 வருஷத்துக்கு டிவிக்கு எதாவது ஆள போது நம்ம கம்முன்னு வீட்டில் தான் உட்காரணும் போலன்னு பயம் வந்துச்சு. பயம் வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளை ஏவி விட்டு பேசுகிறாங்களாம்மா. பேசுகிற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். மழையை பார்த்து ஏதோ குலைக்குதுன்னு பார்த்து நம்ம பாட்டு போகணும். நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம விஜயண்ணாவோட ஆட்சி எப்படி சிறப்பாக போகுது, அதில் என்ன நிறைக்குறை இருக்குது, அது எல்லாமே சுட்டி காட்டுறதா நம்ம வேலையாக இருக்கணும். அவர் பேசின பேச்சுக்கு இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வைத்தச்சல் பிடிச்சதுங்க பேசுகிறது எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.